நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷ வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தந்த இந்த வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றி அமைக்கிற வேளையில், அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் நடுவில் உலாவ உன் தேவனாக இருப்பேன். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே வாரும் உலாவும் எங்கள் தேவனாய் இரும் என்று நாம் சொல்லுவோம் என்றால், கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த இல்லத்துக்குள்ளே, அந்த உள்ளத்துக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த இந்த வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த வாக்கு தத்துவத்தின்படி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். கடைசி பகுதி, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நுகத்தடிகளை முறித்து கூனி குறுகி போய் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய், கண்ணின் பாதையின் வழியாய் கடந்து சென்றோம். நம்முடைய நுகத்தடியை நாமே சுமக்க முடியாமல் அநேக காரியங்கள் அந்த நுகத்தடியின் மேலே வைத்து நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காலங்கள், நாட்கள் உண்டு. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், நான் உன் நடுவில் உலாவ போகிறேன், உன் நுகத்தடிகளை முறிக்கப் போகிறேன். லேவியராகமம் 26:13. நான் உன் நடுவிலே உலாவி முதலாவது செய்யக்கூடிய காரியம், அற்புதம் என்னவென்றால், உன் நுகத்தடிகளை முறிப்பேன், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் முறிக்கிறார். முறித்தது இனி ஒட்டி வைக்க முடியாது. முறித்தது இனி ஒன்று சேராது. முறித்தது தான். ஆமேன், ஆமேன். ஆம், நுகத்தடிகளை, எவ்வளவு பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருந்தோம். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த வருஷ ஆரம்பத்தில் எவ்வளவோ ஃப்ரீயாக இருக்கிறோம். நம்மை நாமே நினைத்து பார்த்தால் நாம் எவ்வளவோ ஃப்ரீயாக இருக்கிறோம். அந்த நுகத்தடிகளெல்லாம் கர்த்தர் முறித்தார். போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், அவமானம், வியாதி, துன்பம், கஷ்டம், தரித்திரம், இதெல்லாம் தோளில் சுமந்து கொண்டு ஒரு மனிதன் செல்வான் என்றால் அவன் நிமிர்ந்து நிற்க முடியாது. போகிற வழியில் அநேகர் அவனை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். அநேகர், இவனுக்கு நிலைமை இப்படி இல்லை, இதை விட மோசமாக போகிறது என்று அவர்களே கணக்கு போடுவார்கள். ஆனால் கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு வசனம் வருகிறது, அதை அப்புறமா சொல்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்தார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமீன். என் பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்க வேண்டும். கர்த்தர் வந்தார். அந்த நுகத்தடிகளை எடுத்து முறித்து, அவருடைய கையால் அவர் முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமேன். இரண்டாவதாக, அந்த லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26:9, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுக பண்ணுவேன், உங்களை பெருக பண்ணுவேன், உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அந்த நுகத்தடிகள் முதுகில் இருந்த காரியங்கள், நுகத்தடிகள் தோளில் இருந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், குறுகி போன ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. எப்போ இவன் கதை முடியும் என்று சத்துரு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பிசாசானவன், சாத்தான் சகல சதி ஆலோசனைகளை, சதி திட்டங்களை போட்டு நம்மை அழிக்க பார்த்தான். ஆண்டவர் வருகிறார், நம்முடைய இல்லத்துக்குள்ளே வருகிறார், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறார். அவர் பார்க்கிற வேளையில் அங்கு ஒன்றுமே இல்லை, வெறுமையாயிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அநேக வெறுமையாக இருந்தோடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அநேக காரியங்களை பாருங்கள். ஒன்றுமில்லாமல் இருந்தவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்தவர்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அதே தேவன் தான் சொல்லுகிறார், நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன்,
உன் நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்கப் போகிறேன். இப்பொழுது ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அதை முறித்த பிறகு இந்த மனிதனுக்கு சந்தோஷம் வருகிறது. ஐயோ, என் பாடுகளை கர்த்தர் மாற்றுகிறாரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் நோயை கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டாரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறதா, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் முறித்து எடுத்து விட்டார், முறித்து மாற்றி விட்டார். அவளை அக்கினியிலே போட்டு இரையாக்கி விட்டார். இப்போ ஆண்டவர் வருகிறார். என் பிள்ளையினுடைய இல்லத்தை நான் பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், அவனுடைய வேலையை பார்க்க வேண்டும், அவன் செய்கிற காரியங்களை நான் பார்க்க வேண்டும். பார்க்க வந்த ஆண்டவர் கண்ணோக்கமாயிருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன் என்று சொல்லி கண்ணோக்கமாக இருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் பலுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். கடந்த வாரத்தில் இதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் பலுக பண்ணுகிறார், கர்த்தர் பெருக பண்ணுகிறார், கர்த்தர் பலுக பண்ணுகிறார். ஒவ்வொன்றிலும் ஒரு பலுக பண்ணி ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தாலே கர்த்தர் நிரப்புகிறார். எப்பொழுதும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். அது மட்டுமல்ல, பெருகம் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். என் உடன்படிக்கை, நான் உனக்கு என்னென்ன செய்ய போகிறேனோ அதையெல்லாம் சொல்ல போகிறேன், அதை நான் திடப்படுத்துவேன். கர்த்தர் சொன்னது தான் அது சத்தியம், அது உண்மை. ஆமேன். அது மாறாது, அது மாறவே மாறாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இது வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேறு. இந்த 2025 2024 நாம் ஒவ்வொருவரும் வாழப்போகிற வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாய், மேன்மையான ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் செய்ய போகிறார். அவர் மேன்மையின் தேவன். தம்முடைய ஜனத்தை, சிறுமைப்பட்டிருந்த ஜனத்தை விடுதலை ஆக்கி அவர் மேன்மைப்படுத்த போகிறார். என்னென்ன காரியங்களில், என்னென்ன விஷயத்தில் சிறுமைப்பட்டிருந்தோமோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு, உடைந்த இருதயத்தோடு காணப்பட்டோம் அவைகளை மாற்றி போட்டு, துக்கத்திலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் வேதனைகளும் நடந்தோம். கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி போட்டு இன்றைக்கு ஒரு உடன்படிக்கையை தருகிறார். நான் உடன்படிக்கை தந்து உன்னை திடப்படுத்த போகிறேன். நீ பலுகுவாய், நீ பெருகுவாய். கர்த்தர் திடப்படுத்த போகிறார். இனி அசைந்து ஆடிக்கொண்டிருக்க மாட்டோம். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், கண்ணோக்கமாக இருக்கிற தேவன், பலுகி பெருக பண்ணுகிற தேவன் ஒரு உடன்படிக்கையை தருகிறார். தந்து நம்மை திடப்படுத்தும்படியாக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார், திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வாக்கு தத்தம் என்றைக்கு நம்முடைய இருதயத்தில் விழுந்ததோ, அந்த வாக்கு தத்தத்தை வைத்து என்றைக்கு நாம் நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டோமோ அன்றிலிருந்து அந்த உடன்படிக்கை ஆரம்பமாகிறது. கர்த்தர் சொன்னதை நினைத்து எங்கள் நடுவில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உலாவுவார். அவர் எங்கள் தேவனாய் இருப்பார், நாங்கள் அவர் ஜனமாய் இருப்போம் என்று நாம் ஆண்டவருக்கு முன்பாய் நாம் உடன்படிக்கை பண்ணினால் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு ஒரு வசனம் இருக்குது. உன் பேரை பெருமைப்படு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்போது அந்த வசனத்தை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னா இதுக்கு முன்னால் அவர் எப்படி இருந்திருப்பார்? சிறிய ஜாதியாக இருப்பார், எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்திருப்பார், தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எங்கே இருந்த நம்மை கண்டுபிடித்து உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். பார்க்கிறவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு அவமான சின்னமாக இருந்திருக்கலாம், ஒரு பரியாச சின்னமாக இருந்திருக்கலாம். பார்க்கிறார், என் பிள்ளைகளை நான் திக்கற்றவர்களாய் விடேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு தகப்பனாய் இருந்து நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். எப்படி ஆக்குவீர் ஆண்டவரே? கேட்க வேண்டாம், அவர் ஆக்குவார், சொன்னதை நிறைவேற்றுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ அதுக்கு அடுத்த லைனை பார்த்தீங்களா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சொல்லி முடிக்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து நீ காணப்படலாம், நன்மைகளை இழந்து நீ காணப்படலாம், எல்லாவற்றையும் இழந்து காணப்படலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அநேகருக்கும் அநேகத்துக்கும் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கத்தான் போகிறது. ஆண்டவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஆண்டவருடைய வசனத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ மாறாது, அது ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சுருக்கமாய் ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். லேவியராகமம் 26:10. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். பழையதை விலக்குவீர்கள். லேவியராகமம் 26:10. தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக வாக்குத்தத்தங்களை, அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாடு வாழ்ந்தவருக்கு அப்படி அல்ல. அந்த பழைய ஏற்பாடில் இருக்க வார்த்தைகளும் வசனங்களும் புதிய ஏற்பாடில் இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தம் என்று சொல்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு சொந்தம்தான். ஹல்லேலூயா. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு 2024 போன வருஷம் நான் இதை இப்படி நினைக்கிறேன். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த பழைய வருஷத்தை, அந்த பழைய தானியத்தை சாப்பிட்டு இந்த நாள் வரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். பழசுதான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறோம். பழைய காரியத்தை தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். பழைய காரியத்தை தான் புசித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பழைய காரியத்தை பேசுகிறவரோடு தான் நம்முடைய நடமாட்டம் இருந்தது. எல்லாம் பழையது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் இல்லையா, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகிறது. எல்லாம் புதிதாக்கப் போகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறார். உன் நடையை புதிதாக்கப் போகிறார். உன் பாஷையை புதிதாக்கப் போகிறார். உன் வார்த்தையை புதிதாக்கப் போகிறார். உன் குடும்பத்தை புதிதாக்கப் போகிறார். நீ செய்கிற வேலையிலே புதிதாக்கப் போகிறார். எல்லா இடத்திலும் கர்த்தர் உன்னை ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் காண்பிக்கப் போகிறார். ஆமென், ஆமென். அவர்களாய் இவர்கள் என்று கேட்கும்படியாய் கர்த்தர் உயர்த்தி காண்பிக்கப் போகிறார். போன வருஷத்து பழைய தானியத்தையே சாப்பிட்டு அசைப்போட்டு வாயில் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு சொல்லுகிறார், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை வேண்டாம். அந்த பழசு உனக்கு வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய காரியத்தை செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். புதியவைகளை ஒரு நியூ கிரியேஷன், புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு காரியங்களை கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீ பழையதை விலக்கி போடு, அது வேண்டாம் உனக்கு. பழையதை விலக்குவீர்கள். அப்படித்தானே? ஒரு துணி எடுக்கிறோம், ஒரு புதிய துணி கிடச்ச உடனே அந்த பழைய துணிக்கு ஒரு ரெஸ்ட், பை நீ அங்கேயே இருந்துக்கா. இவ்வளவு நாள் அந்த பழசை தான் போட்டுட்டு இருந்தேன். இனி நான் பழையவன் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நான் புதியவனாயிருப்பேன், புதிய மனிதனாயிருப்பேன், புதிய மனுஷியாயிருப்பேன். பழையதை விலக்குவீர்கள், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி. இன்றைக்கு ஆசீர்வாத வேத பகுதி என்னன்னா, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி, புதிய ஆசீர்வாதத்துக்கு இடம் உண்டாகும்படி, புதிய சுகத்துக்கு இடம் உண்டாகும்படி வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை, அந்த பழையதை விலக்கி போடு. நான் அப்படி இருந்தேன், இப்படி வாழ்ந்தேன், அது தேவையில்லை. புதிதான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற தேசமே பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பழமையானதுக்கு இடம் கொடாதிருங்கள். அது பழமையானது, அது பழசானது. 2025 இயேசு புதிதானவைகளை தந்து உங்களை பலுகி பெருக பண்ண அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். புதிய தானியம், புதிய ஆசீர்வாதம், புதிய தானியம், புதிய விதை, புதிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்து உங்கள் பழையதை எல்லாம் மாற்றி போட்டு உங்களை அப்படியே வெளியே கொண்டு வரப்போகிறார். வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போகிறார். அவைகளை விலக்கி போடுங்கள், அது வேண்டாம்.
மேலானது வரும்போது, மேன்மை பாராட்டக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்யும்போது அது மேன்மையாக இருக்கும். ஆனாலும் கூட நான் பழையவைகளை நினைத்து பார்க்கிறேன், வேண்டாம், பழையவைகள் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழையதை விலக்கு, அது விலக்கி போடு. நீங்கள் அவருடைய ஜனம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிப்போமா? எபேசியரின் புஸ்தகம், Ephesians chapter 4 verse 24, page number 267. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி நீ முதலாவது ஒரு புதிய மனிதனாய் மாறிக்கொள். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். நீ அதை செய். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய மனுஷனாக நாம் காணப்பட, நாம் புதிய மனுஷனாக நம்மை தரித்து கொள்ள தேவ ஆவியானவரால் 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, நீ புதிய மனுஷனாய் மாற, தரித்து கொள்ள மெய்யான நீதிக்கு இடம் கொடுங்கள். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யான நீதிக்கு இடம் கொடுங்கள். அதை இப்படியும் சொல்வேன் என்றால், மெய்யான நீதியை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான நீதி என்றால் என்ன? நீதி, ஜஸ்டிஸ், அதாவது நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்வதுதான் நீதி. அந்த நீதியை நீ தரித்துக்கொள். உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் நீ நேர்மையாக, நீ நியாயமாக நீ நடந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யான நீதி, மெய் என்று சொல்லும்போது அது உண்மை. அந்த உண்மையை ஆப்போசிட்டாக சொல்லும்போது அது பொய். மெய்க்கு எதிர்பதம் பொய். நீதிக்கு எதிர்பதம் அநீதி. இன்றைக்கு பொய்யான அங்கிகளை தரித்து கொண்டு, பொய்யான காரியங்களை பேசிக்கொண்டு, பொய்யான வார்த்தைகளினால இந்த ஜனங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத கூட்டத்திலிருந்து நீ விலகி மெய்யான நீதிக்கு இடம் கொடு. அநீதிக்கு இடம் கொடாதே. காலம் சமீபமாயிருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. மெய்யான நீதிக்கு இடம் கொடுங்கள். மெய்யான நீதியை தரித்து கொள்ளுங்கள். அதாவது நேர்மையாக நியாயமாக நடந்து மெய்யான நீதிக்கு உடன்பட்டு அநீதியை எதிர்த்து அதற்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யான மாயையான உலகிலே பொய்யான வேஷம் தரித்து அநீதிக்குரிய காரியங்களை செய்து பேசி வாழ்வது வாழ்வல்ல, அது பழையது. அந்த பழைய தானியத்தை தான் நீ சாப்பிட்டுட்டு இருந்த, பழைய காரியத்தை தான் செய்துட்டு இருந்த. இன்றைக்கு அந்த பொய்யான காரியங்களை, அநீதியான காரியங்களை விட்டுவிட்டு தேவ ஜனமாக நீ வாழ விரும்பினா என்றால், தேவன் உன் மத்தியில் உலாவ வேண்டும் என்று விரும்பினால் மெய்யான நீதிக்கு இடம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ நான் பேசினாலும் உண்மையை தான் பேசுவேன். எப்போ பேசுனாலும் சத்தியத்தை தான் பேசுவேன். நான் அநீதிக்கு சொந்தமானவன் அல்ல, நான் நீதிக்கு சொந்தமானவன். யோபு சொல்லுகிறார், யோபு 29:14, யோபு 29:14, நீதியை தரித்து கொண்டேன். என்ன தரித்து கொண்டாரு? நீதியை தரித்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் சால்வையும் பாகையுமாய் இருந்தது. நீதியை தரித்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாக இருந்தது. அது எனக்கு வஸ்திரமாக இருந்தது. என் கழுத்திலிருந்து என் கால்கள் வரைக்கும் அந்த நீதி காணப்பட்டது. இன்னும் 2 ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். நீதியை தரித்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாய், எனக்கு உடுப்பு என்று சொல்லுகிற வேளையில் வஸ்திரம், அது எனக்கு வஸ்திரமாய் இருந்தது, அதை நான் தரித்து கொண்டேன். 2வது சொல்லுகிறார், என் நியாயம் எனக்கு சால்வையும், என்னை போர்த்தி கொள்ள
என்னை மறைத்து கொள்ள அது சால்வையாயிருந்தது மட்டுமல்ல, அது பாகையுமாயிருந்தது. தலையிலே வைக்கக்கூடிய அந்த தலைப்பாய் பாகையாயிருந்தது, பாகையுமாயிருந்தது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருக்குள்ளால தன்னை மறைத்து கொள்ள விரும்புகிறான். நீதியை வஸ்திரமாய் தரித்து கொண்டேன். ஷால், நான் அந்த ஷாலை எடுத்து என்னை மூடிக்கொண்டேன். என் உச்சம் தலையை என்ன பண்ணிவிட்டேன், என் தலையை என்ன பண்ணிவிட்டேன் என்றால் பாகையால் மூடிக்கொண்டேன். நான் அநீதியை பார்ப்பவன் அல்ல, நான் பொய்யை பேசுகிறவன் அல்ல, நான் நீதியை தரித்து நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன். ஆமேன். கர்த்தர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. மெய்யான நீதி நமக்கு ஒரு வஸ்திரமாக நம்மை மறைத்து கொள்ளட்டும். சால்வையும் தலையின் பாகையும், தலையிலே அணியும் பாகையும் மாறட்டும். தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் தரித்து கொள்ள வேண்டியதை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை என்னை தரித்து கொள்ளட்டும், என்னை மாற்றட்டும் என்று ஆண்டவருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். ஆண்டவரே, நீதியை தரித்து கொண்டேன் ஆண்டவரே, அது எனக்கு வஸ்திரமாய் மாறட்டும். இன்னும் அதை பற்றி சொல்லுவோம் என்றால், வஸ்திரம் என்று சொல்லும்போது ரட்சிப்பின் வஸ்திரமாய் அது மாறட்டும் ஆண்டவரே. சால்வை என்று சொல்லுகிற வேளையில் அந்த சால்வை அற்புதம் செய்கிற சால்வை, அது அற்புதம் செய்கிற சால்வை. அது பாகை என்று சொல்லுகிற வேளையில் என் கண்களை, என் காதுகளை மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு கவசமாய் அது மாறட்டும், அது பாகையாய் மாறட்டும். இப்படி ஒரு மனிதன் வாழ்கிற வேளையில் கர்த்தர் அவன் மத்தியிலே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அநேக வேளையில் நம்ம ஜெபிக்கிற வேளையில், இந்த அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற வேளையில், இல்லாவிட்டால் வேறு சில காரியங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய வலது கையை நம்முடைய சிரசின் மீது வைத்து நாம் ஜெபிப்போம் என்றால் அங்கே ஒரு வல்லமை இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். நிச்சயமாய் உண்டு அது. அதே போல வெட்கப்படாமல் 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் வெறுமையாக இருக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யுத்தம் நடக்கிற வேளையில், அந்த யுத்தத்தில் ஒரு தேசத்துக்கு ஒரு யுத்த வீரன் தோற்று போவான் என்றால் அவன் 2 ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டுட்டு 2 கரங்களையும் உயர்த்தி கொண்டு நிற்பான். ஏன் அவன் உயர்த்தி கொண்டு நிற்கிறான் என்றால், நான் உனக்கு முன்பாக நான் சரண் அடைகிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவருக்கு முன்பாக கரம் உயர்த்தி ஜெபிக்கிற வேளையில் அந்த கரத்தை கர்த்தர் பிடித்து கொள்வார். கர்த்தர் அந்த கரத்தை பிடித்து நம்மை நடத்துவார். கர்த்தருடைய கரம் தொடுகிற வேளையில் அந்த தேவ வல்லமை நமக்குள் இறங்கும். நீ ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டாய் என்பதை நீ உணர்வாய். Glory to God. ஒரு விஷயம் செய்து பாருங்கள், ஒரு விஷயம் உணர்ந்து பாருங்கள். முழங்கால் படியிட்டு உங்கள் வலது கரத்தை தலையின் மேல் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகம் என் தலைமையில் இறங்கட்டும் கர்த்தாவே, அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றின அபிஷேகமாய் மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரின் கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். நான் வெறுமையாய் ஜெபிக்கிறேன். நான் ஒன்றுமில்லாமல் ஜெபிக்கிறேன். எனக்குரிய எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்தி விட்டு, அந்த பழையவைகளை அப்புறப்படுத்தி விட்டு நான் புதிதானவைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று என் கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் கருத்தை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மெய்யான நீதி, அதான் சொல்கிறார், நீதியை தரித்து கொண்டேன். தரித்து கொள்ளுங்கள், அது எனக்கு இப்போ வஸ்திரமாக இருக்கிறது, உடுப்பாக இருக்கிறது. அந்த நீதியை தரித்து கொண்ட என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருக்கிறது என்று யோபு சொல்கிறார். ஒரு வசனம் கூட சங்கீத புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், சங்கீதம் 15 1, 2, Psalm 15 verses 1 and 2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நான் முன்பு சொன்னது போல ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்குது யாருக்கும், எந்த தேசத்தில் இருக்க தலைவர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றே தேவன் அறிவார்.
அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று, என்னென்ன காரியங்களை சந்திக்க வேண்டும் என்று நம்மை பலப்படுத்த ஆண்டவர் சொல்லல. ஆனால் சொல்கிறாரு, உத்தமனாய் நீ நட, நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசு, நீ என் கூடாரத்தில் தங்குவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற சங்கீதக்காரங்க, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குமா, யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், வாசம் பண்ண முடியாது. எல்லாரும் போகிறாங்கன்னு நானும் போகிறேன், வாசம் பண்ண முடியாது. யார் தங்குவாங்க ஆண்டவரே? கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனாய் நட, நீதியை நடப்பி மனதார சத்தியத்தை பேசி. இயேசுவை சொல்லிக்கொண்டே இருக்கு, இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கு. அவர் தான் சத்தியம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். இவ்வளோ அழகாக சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லி, நான் பரலோகம் போயிடுவேன், நான் பரலோகம் போயிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உத்தமனாய் இருக்கிறாயா? ஆண்டவர் உத்தமத்தை விரும்புகிற தேவன். நீ உத்தமனாய் இருக்கிறாயா? நீ நீதியை நடப்பிக்கிறாயா? நான் முன்பு சொன்னது போல, நீதி என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் சொன்னேன். நீதி என்பது ஒரு மனுஷனை புதிதாக்குவது. நீதி என்பது நேர்மையாக நியாயமாக நடப்பது தான் நீதி. நீ நேர்மையை நடக்கிறாயா? நேர்மையானதை பேசுகிறாயா? வேதம் சொல்லுகிறது, நீ சத்தியத்தை பேசுகிறவனாய் இருந்தால் நீ தங்குவாய், நீ வாசம் பண்ணுவாய். ஆமென். நீ தங்குவாய், நீ வாசம் பண்ணுவாய். சிந்தித்து கொள்ளுங்கள், நான் உங்கள் நடுவிலே உங்கள் தேவனாய் இருக்கிறேன். நீ என் ஜனமாய் மாறணும்னா உத்தமனாய் நடந்து கொள், நீதியை பேசு, நீதியை நடப்பி மனதார சத்தியத்தை பேசு, உண்மையை பேசு, உண்மையை பேசு. உண்மை உன்னை உயர்த்தும், உத்தமம் உன்னை உயர்த்தும், நீதி உன்னை உயர்த்தும். நீ வாசம் பண்ணுவாய் என்னோடு, நீ தங்குவாய் என்னோடு. அடுத்தபடியாக இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதியை தரித்து கொள்ள, சால்வையும் பாகையும் தரித்து கொள்ள, தேவனுக்கு முன்பாய் நாம் தேவ பிள்ளையாய் காணப்பட 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அநியாயம் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல அர்த்தத்தை சொன்னனே, நீதி அநீதி அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறபடினால் நீதியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். அவர் உத்தமனாய் இருக்கிறபடினால் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நீதியை நடப்பித்து நம்மை நீதியிலே நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மனதார சத்தியத்தை பேசின ஆண்டவர் நம்மையும் சத்தியத்தை பேச அவர் விரும்புகிறார். தகப்பன் வாயிலிருந்து எதை விழுகிறதோ, எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அந்த வார்த்தை தான், அது சத்தியமான வார்த்தை, அது நீதியான வார்த்தை, அது வல்லமையான வார்த்தை, அது மகிமையான பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அது வார்த்தை. அந்த வார்த்தை நம்புங்கள், விசுவாசிங்கள், அதை பேசுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்குவீர்கள். Glory to God. இரண்டாவதாக Glory to God. எபேசியர் 4:20 சொன்னபடி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் 2 காரியங்கள். மெய்யான நீதி, இரண்டாவது பரிசுத்தம். பரிசுத்தம், பரிசுத்தம். புதிய ஆசீர்வாதத்திற்காய், புதிய தானியத்திற்காய், அந்த தானியத்தை வைக்க இடம் உண்டாக பரிசுத்தத்தை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அநேக முறை கழிந்த ஆண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், பரிசுத்தத்தை நீ தரித்துக்கொள், பரிசுத்தத்தை நீ தரித்துக்கொள். பரிசுத்தத்திற்கு இடம் கொடுங்கள். இடம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த பரிசுத்தத்தை தரித்து கொள்வீர்கள். 1-2 வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும்
கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். சொல்லுகிறார், எல்லார்ட்டையும் நீ எப்படி இருக்கணுமா? சமாதானமாக இருக்கணும். அப்போது சமாதானமாக இருக்கணும்னா நமக்கு எதிரே சண்டைக்காரன் வருவான், கோபப்படுகிறவன் வருவான், அநியாயமாய் குற்றம் சொல்லுகிறவன் வருவான், நம்ம வேதனைப்படுத்துகிறவன் வருவான். நீ சமாதானமாயிரு, அதே வேளையில் பரிசுத்தமாயும் இரு. உன் வாயின் வார்த்தைகளை தேவன் உற்று கவனிக்கிறவர். அவர் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். அந்த சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லைன்னா மற்றவங்க சமாதானத்தை கெடுப்பான், வருவான், கெடுக்கிறதுக்கு வருவான், போய் பேசுகிறான் வருவான். கபடற்றவனாய் நாம் இருந்து கொண்டு இருப்போம், அவன் கபடு உள்ளவனாய் வருவான், அநியாயம் செய்ய வருவான். அவனை பார்க்குற வேலையிலெல்லாம் இருதயத்திலிருந்து சில காரியங்கள் வெளியே வரும். ஆனால் அந்த இருதயம் பரிசுத்தமாக இருந்தோம் என்றால் கர்த்தர் அதை அடக்கி போடுவார். எந்த காரியம் பேச விட மாட்டார். நம்மை பரிசுத்தமாய் அவர் பாதுகாத்து கொள்வார். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. முடியாது. கொஞ்ச நேரம் பரிசுத்த குறைச்சலை உண்டாக்குற காரியத்தை செய்துவிட்டு, பார்த்துவிட்டு, பேசிவிட்டு, மற்றவர்களை மகிழ்ச்சியாக்கிவிட்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட வருகிற வேளை அவர் சொல்லுவார், நீ என்னை தரிசிக்க முடியாதுப்பா, என்னை பார்க்க முடியாதுப்பா, என் சத்தத்தை நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ போன இடம் வேற. ஏன் நாம் 2 கொரிந்தியரில் நம்ம படிக்கிறோம், கம்யூனியனுக்கு நம்ம படிக்கிறோம். என்ன சொல்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அங்கே போகணுமா வேண்டாமா? கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டும் என்றால் நாம் நிதானித்து ஆராய்ந்து இந்த காரியங்களை செய்கிற வேளையில் கர்த்தரை தரிசிப்போம். ஆமேன். நீ தேவனை தரித்து கொண்டா என்றால், உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காணப்படும் என்றால், நிச்சயமாய் சொல்லுகிற நீ தேவனை தரிசிப்பாய். கிருபையின் காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உனக்கு முன்பாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாரு? ஆசீர்வதிக்க மட்டுமல்ல. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:7, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்த தேவன் பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். என்றால் கர்த்தர் சிநேகிப்பது பரிசுத்தம், கர்த்தர் நேசிப்பது பரிசுத்தம், கர்த்தர் பரிசுத்தர். ஆக தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அருவருப்பான காரியங்களை பார்க்க, பேச, செய்ய, நடக்க அல்ல. கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இளையகுமாரன் சரித்திரம் தெரியும் எல்லாருக்கும். நல்லா இருந்த மகன், தகப்பனோடு கூட இருந்த மகன், குடும்பத்தோடு கூட இருந்த மகன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகன். தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போன இடம் அசுத்தம். ஏராளமான பணம், ஏராளமான நண்பர்கள். கடைசியில் பாருங்க ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று அவன் நினைத்தான், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அவன் அந்த அறிக்கை இடவில்லை என்றால் அவன் முடிவு பரிதாபமான முடிவு, அதில் தப்ப முடியாது. சொல்லிவிட்டு அவன் எழுந்திருந்தானா, இனி எனக்கு இந்த அசுத்தம் வேண்டாம், என் தகப்பன் இடத்தில் நான் போவேன். தூரத்தில் தன் மகன் வருவதை கண்டார். இன்றைக்கும் ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை. நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், காதுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், வாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உதடுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய சரீரமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் கர்த்தர். 2வது சொல்லுகிறேன், உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுக பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார். அவர் எதெல்லாம் உங்களுக்குன்னு சொன்னாரோ அதையெல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார், திடப்படுத்தவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிற காரியம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் சொல்லுகிறேன், பழைய தானியத்தை, பழைய காரியங்களை, பழைய கிரியைகளை எல்லாத்தையும் நீ அப்புறப்படுத்தி பரிசுத்தர் வருகிறார்.
பரிசுத்தர் வருகிறார், உன்னை தேடி வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார். பழையதை நீ அப்புறப்படுத்தி விட்டு புதிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்படியாய், இடம் உண்டாகும்படியாய் பழையதை நீ விலக்கி போடு. அது வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எவ்வளவு வேல்யூபிளாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீ அதை விலக்கி போடு. நீ அதை அப்புறப்படுத்து. அதையே பிடித்து கொண்டு இருக்காதே, நீ அப்புறப்படுத்து. இதை கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் பெர்மனன்ட் பிளஸிங், அது நித்திய நிரந்தர ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22 நல்ல ஒரு வசனம், மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ரோமன்ஸ் chapter 6 verse 22. ரோமன்ஸ் verse 6 verse 22. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் அசுத்தத்திற்கு அழைக்கிற ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்த தேவன் சொல்கிறார், நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், ஆமேன், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல், பரிசுத்தம் கர்த்தர் தான் பரிசுத்தம் பண்ண முடியும். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அதுக்கு ஒரு முடிவும் வச்சிருக்கார் ஆண்டவர். என்ன முடிவோ நித்திய ஜீவன். ஒரு ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நீ பரிசுத்தமாக இருந்தா என்றால் பரிசுத்தமாகுதல் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன், முடிவு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார. ஆமேன். வேத வசனத்தின்படி இந்த காலைகளிலே உங்களிடம் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், வேத வசனத்தின்படி மெய்யான நீதிக்கு இடம் கொடுங்கள், அந்த மெய்யான நீதியை தரித்து கொள்ளுங்கள். இரண்டாவது, பரிசுத்தத்துக்கு இடம் கொள்ளுங்கள், அந்த பரிசுத்தத்தை தரித்து கொள்ளுங்கள். பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன், ஏன் எழுதவும் மாட்டேன். அதனால் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் நான் அந்த நித்திய ஜீவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, இல்லைன்னு சொல்லல, முடிவு உண்டு. அந்த முடிவு எனக்கு கர்த்தர் தருகிற நித்திய ஜீவன். ஆமேன். போன வருஷ பழைய தானியம் அல்ல, புதிய வருஷ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள இடத்தை உண்டாக்குங்க, இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வருகிறார். ஆசீர்வாதத்தை சுமந்து வருகிறார். கையில் அப்படி தூக்கிட்டு வருகிறக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, சுமந்து வருகிற ஆசீர்வாதம். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தரித்திருங்கள். மாறாதுங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தரித்திருங்க. உங்களுக்கு பிரியமில்லாத பேச்சுகள், செய்கைகள், காரியங்கள் அங்கே நடக்குமா, இந்த இடத்தை விட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வா, நீ வெளியே வந்துரு. அது உனக்கு தேவையில்லை. உனக்கு கர்த்தர் ஒரு இடத்தை உண்டாக்க சொல்லி இருக்கிறார். நீ இடம் உண்டாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யான நீதி உங்களுக்குள்ளே, பரிசுத்தம் உங்களுக்குள்ளே. நீ சிருஷ்டிக்கப்பட்டது தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷன். ஆமென். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆண்டவர் சொல்லுகிறாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, நீ ஒரு புதிய மனுஷனை தரித்துக்கொள் என்று கர்த்தர் தரித்து கொண்டு என்றால் முடிவோ நித்திய ஜீவன். இந்த புதிய மனுஷனாய் நீ காணப்படுவாய், புதிய மனுஷனாய் நீ வாழுவாய், புதிய மனுஷனாய் நீ பெரிய காரியங்களை செய்ய விரும்புவாய். புதிது என்ற அந்த வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுது. பாருங்க எவ்வளவு சந்தோஷம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே உலாவி அவர் உன் தேவனாயிருக்கிறார். நீ அவருடைய ஜனமாய் மாற ஒரு புதிய மனுஷனை தரித்துக்கொள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து ஜெபிப்போமா? என் வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது? என் சூழ்நிலைக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அவர் உண்மையில் கண்ணோக்கமாக இருந்து இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதியாய், ஒரு ஜனமாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். அதற்காக உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வசனம்தான் சொல்லுகிறது. அவர் சொன்னதை செய்கிற தேவன், செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தேவன். இந்த காலை வேளையில் இந்த 2025 ஆரம்ப மாதத்திலேயே
கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாய் நீ கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடந்து செல்ல விரும்புகிறார். நீ ஒரு புதிய மனுஷனை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷன் வேண்டாம், பழைய தானியம் வேண்டாம், பழைய காரியங்கள் வேண்டாம். பழைய காரியங்கள் உன்னை மேன்மைப்படுத்தாது, ஆசீர்வதிக்காது. பழைய காரியங்கள் படுகொலைக்குள் உன்னை கொண்டு செல்லும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி, புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே வரும்படி, அதற்கு இடம் உண்டாகும்படி நீ உன்னை மாற்ற, ஒரு புதிய மனுஷனாய் உன்னை மாற்று. தேவ ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே. சகோதரனே, உன் பேரில் அக்கறை உள்ளவராய் சொல்லுகிறார், உன் பேரில் அன்புள்ளவராய் சொல்லுகிறார், உன்மேல் பாசம் உள்ளவராய் சொல்லுகிறார். நீ புதிய மனுஷனை நீ தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதுவும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீ இன்றைக்கு எங்கே இருக்கிறாய்? அதுதான் முக்கியம். தேவனுடைய சாயலாய் காணப்படுகிறாயா? இல்லாவிட்டால் வேறு எந்த சாயலாய் நீ காணப்படுகிற? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். காலம் சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்கிட்ட உன் வீட்டில் நான் உலாவணும், உனக்குள்ள நான் உலாவணும். இந்த காலையில் அந்த வீட்டின் கதவை, இருதயத்தின் கதவை நீ திறந்து கொடுப்பாய் என்றால் நீ என்னுடைய ஜனம் என்று பெயர் வாங்குவாய், பெயர் பெற்றவனாய் நீ இருப்பாய். நீ என்னுடைய சாயலை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீ, ஓ க்ளோரி டு காட், புதிய மனுஷனை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த நாளில் முழுமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்தும சரீரம் உமக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்கட்டும் தகப்பரே. என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உமக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. தகப்பனே, என்னை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் உம்மை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது அசுத்தத்துக்கல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறீர். நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, புதிய தானியத்தை ஆண்டவர் வைக்கும்படியாய், புதிய ஆசீர்வாதம் இடம் உண்டாகும்படியாய் நீர் பெருக பண்ண போகிறீர், நிரப்பப் போகிறீர், நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். ஆண்டவர், நாட்களை கடத்தாமல் நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும். ஆண்டவரே, நீர் எனக்கு சொந்தமானவர் கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று ஆண்டவரே இந்த பழைய நாட்களில், பழைய வருஷங்களிலிருந்து சொல்லிக் கொண்டிருந்தீர். ஆண்டவரே, அதன் உண்மை இன்றைக்கு புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படி இருந்தும் நீர் என்னை கைவிடவில்லை. ஆண்டவரே, இன்றைக்கு முழுமையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் எழும்பி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். Glory to God. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனத்தின் மீது மெய்யான நீதியை நீர் கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை நீர் கொடுக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டபடி, வேண்டிக் கொண்டபடி ஆண்டவரே, நீர் அவர்களை ஒரு புதிய சாயலாய், தேவ சாயலாய் சிருஷ்டித்து ஆண்டவரே ஒரு புது மனிதனாய் நீர் மாற்றுகிறீர், அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த காலை வேளையில் நான் நீதியை தரித்து கொண்டேன். எனக்கு அது உடுப்பாய் இருக்கிறது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருக்கிறது என்று சொல்லும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தான் நீடித்த நாட்களால் நீர் அவனை திருப்தியாக்குவீர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உலகத்தின் அசுத்தங்கள், அருவெழுப்புகள், தாறுமாறான காரியங்கள், தாறுமாறான கிரியைகள் விழுந்து கிடக்கிறவர்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த இளைய மகன் ஒரு தடவை கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து சொன்னானே, ஆண்டவரே தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அப்பொழுதே அவனை எழும்ப பண்ணினீரே. ஆண்டவரே,
அவன் எழும்பினதல்ல கர்த்தாவே, நீர் அவனை எழும்ப பண்ணினீர் ஆண்டவரே. இன்றைக்கு எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையினால கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நின்று யார் யார் அறிக்கை செய்கிறார்களோ அவளுடைய சரீரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை, அவருடைய இருதயத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், அவருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே, அவர் உச்சம் தலையில உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பழையதை விலக்கி போடு. நீ தேவன் சாயலாய் சிரிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்பதை மறந்து விடாதே. பழைய சாயலை, பழைய கிரியைகளை, பழைய தானியத்தை, பழையவைகளை விலக்கி போடு. இயேசுவின் நாமத்தால் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவர் என்று வசனத்திற்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால் கர்த்தனை ஆசீர்வைத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், என்னை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை தரிசிக்க, பரிசுத்தத்தோடு தரிசிக்க தேவன் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்கள் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கட்டும். போட்டி, பொறாமை, எரிச்சல் அந்த குடும்பத்துக்குள்ளே வேண்டாம் கர்த்தாவே. நீ பெரியவன், நான் பெரியவன் என்ற அதிகாரம் வேண்டாம் கர்த்தாவே. குடும்பங்கள் ஒரு மனதோடு காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சபையின் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு மேலும் கண்ணோக்கமாக இருந்து அவரை நீர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஏற்கிற ஜெபத்துக்கு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சின்ன பிள்ளைகள் முதல் வயோதிப தாய் தகப்பன் வரை ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வாரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தந்தீரோ, கழிந்த வாரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தீரோ, அதற்கு முந்தின வாரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தீரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீடிய சமாதானமும் சுகமும் சந்தோஷமும் பெற்று ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் காணப்பட ஒவ்வொருவரையும் அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத், என் முழு உள்ளாமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.